வெல்கம் பேக் டு எலக்ட்ரிக்கல் பெயிண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகிறது ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே ஏசி பவரை ஜென்ரேட் பண்ணியிருப்போம், ஏசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணியிருப்போம். அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் அதில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டக்டர் மெட்டீரியல், அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட டைப்ஸு, டிரான்ஸ்போர்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டுடே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஹை வோல்டேஜ் டிசி டிரான்ஸ்மிஷன். ஏன் ஹெச்விடிசிக்கு போகிறோம்? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா டிசி வோல்டேஜை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னெல்லாம் கிடைக்கிது? லாஸஸ் கம்மியாக இருக்குது, இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் கிடையாது, கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட் கிடையாது, ஸ்கின் எஃபெக்ட் கிடையாது, ரெண்டே கண்டக்டர் இருந்தால் போதுமானது. இதே நம்ம ஏசியை பண்ணுறதா நிறைய கண்டக்டர்ஸ் தேவைப்படும். இன்சுலேஷன் கம்மியாக கொடுத்தா போதும். கொரோனா லாஸு கம்மியாக தான் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்னா லாஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதா நம்ம என்ன பண்ணுறோம்? ஹெச்விடிசியை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஹெச்விடிசியில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் ஹெச்விடிசிக்கும் ஹெச்விஏசிக்கும் உள்ள கம்பேரிசனை பற்றி செப்பரேட்டாக நம்ம ப்ரீஃபாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. நீங்கள் அதை தனியாக பார்த்து ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். ஏசியை கம்பேர் பண்ணும்போது ஹெச்விடிசியில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஹை வோல்டேஜ் டிசியாக டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்விடிசி. ஏன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே ஏசி வோல்டேஜ் தான் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது டிசியாக டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். எப்படி பண்ண போகிறோம் அதை தான் இந்த டயக்ராமில் காட்டியிருக்கோம். ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனை ஜென்ரேட் பண்ணுற ஏசி வோல்டேஜை டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஸ்டெப் அப் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்து கன்வெர்ட்டர்னு போட்டிருப்போம். நம்ம ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன் லைனில் 2 கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் இருக்கும். நம்ம ஏசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது சப்ஸ்டேஷன் பார்த்துருப்போமா, அதே மாதிரி நம்ம டிசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சென்டிங் எண்ட் சைடு ஒரு கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் இருக்கும், ரிசீவிங் எண்ட் சைடு ஒரு கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் இருக்கும். சென்டிங் எண்ட் உள்ள கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? ரெக்டிஃபையர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ரிசீவிங் எண்ட் உள்ள கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் இன்வெர்ட்டரா ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சென்டிங் எண்ட் சைடு இருக்க கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் என்ன பண்ணுது? ஸ்டெப் அப் பண்ண ஏசி வோல்டேஜை டிசியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஏசி டு டிசி கன்வர்ஷன் இதுதான் ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா, ரெக்டிஃபையர்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம இங்கே ரெக்டிஃபையர்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெக்டிஃபையர்லேருந்து வர அவுட்புட் டிசி வோல்டேஜ் இருக்கா, அந்த டிசி வோல்டேஜ் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் மூலம் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிரான்ஸ்மிஷன் லைனானது எய்தர் ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருக்கலாம் ஆர் அண்டர் கிரவுண்ட் கேபிளாக இருக்கலாம். இப்படி டிரான்ஸ்மிட் பண்ண டிசி வோல்டேஜ் ரிசீவிங் எண்ட் சைடு உள்ள கன்வெர்ட்டர் ஸ்டேஷனுக்கு போது அங்கே என்ன பண்ணுது? இந்த டிசி வோல்டேஜ் ஆனது ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறோம் வித் ஹெல்ப் ஆஃப் இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டர் என்ன பண்ணும்? டிசியை ஏசியாக மாற்றுது. ஆகே நமக்கு ஏசி வோல்டேஜ் கிடச்சிட்டா. இந்த ஏசி வோல்டேஜ் என்ன பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுது? ஸ்டெப் டவுன் பண்ணுது. ஸ்டெப் டவுன் பண்ணி நம்மளோட கன்சூமர் கொடுத்துருது. இந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டிசி வோல்டேஜை டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஒன்லி யூனி டைரக்ஷன் மட்டும்தான் பார்த்துருப்போம். இதே நம்ம டிசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்? இந்த டிசி டிரான்ஸ்மிஷன் லைன் எல்லாமே பை டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன பை டைரக்ஷனல்? பவர் ஃப்ளோ நமக்கு எப்போதுமே சென்டிங் எண்ட் சைட்லேருந்து ரிசீவிங் எண்ட் சைடு மட்டும்தான் போகணும்னு அவசியம் இல்லை. ரிசீவிங் எண்ட் சைட்லேருந்தும் சென்டிங் எண்ட் சைடு வரலாம். இது பாசிபிளா? எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இது நடக்கும்? இனிஷியல் நம்ம ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனை பற்றி பார்க்க என்ன பண்ணிப்போம்? சில ஜென்ரேட்டிங் பிளான்ட்டை வந்து ரன் பண்ணுறதுக்கே சப்ளை வேணும்னு பார்த்துருப்போமா, அந்த சப்ளைக்கு என்ன பண்ணியிருப்போம்? தனியாக ஒரு பேட்டரியை வச்சு யூஸ் பண்ணி அந்த பவர் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசியை டிரான்ஸ்மிட் பண்ணுறது மூலியம் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஜென்ரேட்டிங் பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனே தனியாக சப்ளை எதுவும் கொடுக்காம இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் மூலிமா, ஏன்னா இது பை டைரக்ஷன் டிரான்ஸ்மிஷன் லைன் தான் ஹெச்விடிசி, இது வழியாக என்ன பண்ணிக்குவோம்? நம்ம லோடு எண்ட் சைட்லேருந்து பவர் என்ன பண்ணிக்கிறோம்? ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் கொண்டு வந்து அந்த ஜென்ரேட்டரையை ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கலாம். எப்படி இந்த பை டைரக்ஷனல் பவர் ஃப்ளோ நடக்கு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பவர் நமக்கு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து லோடு எண்டுக்கு போகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ இது நமக்கு சென்டிங் எண்டு, இந்த பக்கம் நமக்கு ரிசீவிங் எண்டு. ஸோ சென்டிங் எண்டோட ஒரு கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் இருக்குமா, அது என்னவா ஆக்ட் ஆகும்? அப்போ ரெக்டிஃபையராக ஆக்ட் ஆகும். ஸோ ஏசியை டிசியாக மாற்றுது. அந்த டிசியை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவிங் எண்ட் சைடு இருக்க கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் டிசியை ஏசியாக மாற்றிக்குது, இன்வெர்ட்டர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் நமக்கு ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து பவரை ஜென்ரேட் பண்ணி கன்சூமர் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது கண்டிஷனுக்கு வாங்க. இங்கே என்ன நடக்குன்னா, ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பவர் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம கன்சூமர் சைட்லேருந்து ஏதாவது ஒரு எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா, இங்கேருந்து நம்ம பவரை அங்கே கொண்டு போக போகிறோம். அப்போ இங்கே உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் என்னவா ஆக்ட் ஆகும்? ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ட் ஆகுது. இது ஸ்டெப் அப் பண்ணி ரிசீவிங் எண்ட் சைடோட கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் என்னவா ஆக்ட் ஆகும்? ரெக்டிஃபையர் ஆக்ட் ஆகும். ஸோ இது ஏசியை டிசியாக மாற்றிடும். அந்த டிசி வோல்டேஜை டிரான்ஸ்மிஷன் லைன் வச்சு டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ரிசீவிங் எண்ட் சைடு இருக்குது. இப்போ இது இந்த ரிசீவிங் எண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இது சென்டிங் எண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பக்கம் இருக்க கன்வெர்ட்டர் ஸ்டேஷன் எதாவது ஆக்ட் ஆகுது? இன்வெர்ட்டர் ஆக்ட் ஆகும். இது என்ன பண்ணும்? டிசியை ஏசியாக மாற்றி ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி பை டைரக்ஷனல் கரண்ட் ஃப்ளோ வந்து டிசி டிரான்ஸ்மிஷன் லைனில் பாசிபிள். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம்,
ஒரே கன்வெர்ட்டர் எப்படி ரெக்டிஃபயர் ஆக்ட் ஆகுது, இன்வெர்டர் ஆக்ட் ஆகுது. போத் நம்ம ரெக்டிஃபயர் அண்ட் இன்வெர்டர்ல யூஸ் பண்றது எல்லாமே தைரிஸ்டர் ஃபேமிலியில் இருக்க எஸ்சிஆர் அப்படின்னு சுவிட்சை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிலிக்கன் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். அந்த சுவிட்சோட ஃபயரிங் ஆங்கிள் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா, என்ன பண்ணிக்கலாம், ஒரே கன்வெர்ட்டரை நம்ம இன்வெர்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்டிஃபயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பை டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ நமக்கு டிசி டிரான்ஸ்மிஷனில் யூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒரு 2 கன்வெர்ட்டர் இருக்கும். ஒன்று சென்டிங் எண்ட் சைடு ஒரு கன்வெர்ட்டர் அண்ட் ரிசீவிங் எண்ட் சைடு இன்னொரு கன்வெர்ட்டர். ரெக்டிஃபயர் அண்ட் இன்வெர்டர்னு பார்த்துருப்போம். இந்த மாதிரி ரெக்டிஃபயர் இன்வெர்டர் 2 கன்வெர்ட்டர் ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருந்தால் அதுக்கு இன்னொரு நம்ம என்ன சொல்லலாம்னா 2 டெர்மினல் டிசி சிஸ்டம் சொல்லுவோம், இல்லைனா பாயிண்ட் டு பாயிண்ட் டிசி சிஸ்டம் சொல்லுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாமே அதே நேம் தான், பாயிண்ட் டு பாயிண்ட் டிசி சிஸ்டம் ஆர் 2 டெர்மினல் டிசி சிஸ்டம். என்ன மெயின்னு புரிஞ்சுக்கணும், 2 கன்வெர்ட்டர் தான் இருக்கும். ஒன்று ரெக்டிஃபயர், இன்னொன்று இன்வெர்டர் அண்ட் ஒரு டிசி டிரான்ஸ்மிஷன் லைன். இப்போ 2 கன்வெர்ட்டர் இல்லாமல் நிறைய கன்வெர்ட்டர் இருக்கு. எந்த மாதிரி பிளேஸில் நம்ம நிறைய கன்வெர்ட்டர் வரலாம். இப்போ கன்சூமரே ஹெவி லோடு கன்சூமர்லாம் இந்த என்ன பண்ணிக்குவாங்க, டிரான்ஸ்மிஷன் லைன் யூஸ் பண்ணும்போது நம்ம ஏசி பவரை பார்த்துருப்போம் இல்லையா, இந்த பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்தே கன்சூமர் லார்ஜ் கன்சூமர்லாம் பவரை எடுத்துப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க, லார்ஜ் கன்சூமராக இருந்தால் இந்த ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கு இல்லையா, இந்த இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்தே அவங்க பவர் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிக்குவாங்க, இந்த இடையிலேருந்து பவர் எடுத்து அவங்க ஒரு கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி அதை ஏசியா மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கன்வெர்ட்டர் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை யூஸ் பண்ணால் அதை என்ன சொல்லுவாங்கன்னா மல்டி டெர்மினல் டிசி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடுக்கு எல்லாமே 2 டெர்மினல் டிசி சிஸ்டம் ஆர் பாயிண்ட் டு பாயிண்ட் டிசி சிஸ்டம் அப்படின்னா என்ன மீனிங், 2 கன்வெர்ட்டர் இருக்கும், ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் இருக்கும். இப்போ 2 கன்வெர்ட்டர் இல்லாமல் லார்ஜ் கன்சூமர் எங்கேயாவது இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லேருந்து பவர் அப்படியே எடுத்து அவங்க தனியாக ஒரு இன்வெர்ட்டர் போட்டு இங்கிருந்து வர டிசியை ஏசியா மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை என்ன சொல்லுவோம், மல்டி டெர்மினல் டிசி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். பேக் டு பேக் டிசி சிஸ்டம்னா இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆப்ரேஷனும் கன்வெர்ட்டர் ஆப்ரேஷனும் ஒரே இடத்துல நடக்கும், டிரான்ஸ்மிஷன் லைனே இருக்காது. இந்த மாதிரி அதை என்ன சொல்லுவோம், பேக் டு பேக் டிசி கப்ளிங் சிஸ்டம் சொல்லுவோம். இங்கே ஏசியா இருக்கும், ஏசி அப்படியே கொண்டு வந்து இந்த ஏசியவே டிசியாக மாற்றிருப்போம், அகைன் திருப்பி டிசி ஏசியாக மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அதாவது ஒரே கன்வெர்ட்டர் என்னவா ஆக்ட் ஆகும், ரெக்டிஃபயராகவும் ஆக்ட் ஆகுது, இன்வெர்ட்டராகவும் ஆக்ட் ஆகுது, ஒரே பிளேஸ்ல இருக்கும். இதை தான் நம்ம சொல்றது பேக் டு பேக் டிசி கப்ளிங் சிஸ்டம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று இந்த டிசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசி லிங்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மோனோபோலார் லிங்க், பைபோலார் லிங்க் அண்ட் ஹோமோபோலார் லிங்க். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோனோபோலார் லிங்க். மோனோபோலார் லிங்க்னா என்ன இருக்கும், ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் தான் யூஸ் பண்ணியிருப்போம் அண்ட் கிரவுண்டை வந்து ரிட்டன் பார்த்தா யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து மோனோபோலார் லிங்க். இது சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்போம்னா இந்த கிரவுண்டு டேரெக்டாக கிரவுண்டாக இல்லாமல் ஒரு மெட்டாலிக் ரிட்டன் பார்த்தாவும் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மேலே டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கு, டேரெக்டாக கீழே வந்து கிரவுண்டாக கொடுத்துருப்போம், கிரவுண்டுக்கு எந்த ஒரு கான்டாக்டுமே இருக்காது. ஸோ கிரவுண்ட் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது டேரக்ட் கிரவுண்டு ரிட்டன் சிஸ்டமாக இருக்கும். அதே இது மோனோபோலார் லிங்க்ல இன்கேஸ் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெட்டல் ரிட்டர்னாகவும் கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து இன்கமிங் கண்டக்டராக இருக்கும், இது அவுட் கோயிங் கண்டக்டராக ஆக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி 2 மெத்தடில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மோனோபோலார் லிங்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மோனோபோலார் லிங்கை யூஸ் பண்ணுறதுனா என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, இதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் நம்ம கம்மி, ஏன்னா ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், கிரவுண்டை தான் ரிட்டன் பார்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா மெட்டாலிக் ரிட்டன் பார்த்தா யூஸ் பண்ணுறதுனால கரோஷன் அதிகமாகலாம். எலக்ட்ரோடு கிரவுண்டில் இருக்க எலக்ட்ரோடு மூலிமா என்ன பண்ணிக்கலாம், எலக்ட்ரோலிசிஸ் ஃபினாமினாவால் என்ன ஆகலாம், ரிட்டன் கண்டக்டர் ஃப்ளோ ஆகும் இல்லையா, அந்த கரண்ட்டால் நமக்கு அந்த கண்டக்டரில் துருப்பிடிக்கலாம், நம்ம ட்ராப் அதிகமாகும், நம்ம ரிட்டன் கரண்ட்டும் அதிகமாகும். ஸோ இந்த மெஜாரிட்டி என்ன பண்ணுறது இல்லை, எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுறது இல்லை. லோ பவர் ரேட்டிங் எங்கே கம்மியான பவர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டிரான்ஸ்மிட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் மோனோபோலார் லிங்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ மோனோபோலார் லிங்க்னா என்னது, ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், அது வெளியில் போயிட்டு இருக்கும், கீழே கிரவுண்டை ரிட்டன் பார்த்தா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சம்டைம்ஸ் அதே கிரவுண்டை ஒரு மெட்டாலிக் ரிட்டன் பார்த்தா ஒரு மெட்டலை வச்சு கனெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ரிட்டன் பார்த்தா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேவா, இது வந்து லோ பவர் ரேட்டிங் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் அட்வான்டேஜ்னு பார்த்தா லெஸ் எக்ஸ்பென்சிவ், டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா கரோஷன் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைபோலார் லிங்க். பைபோலார் லிங்க்னா 2 டிரான்ஸ்மிஷன் லைன் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று வந்து பாசிட்டிவ் போலாரிட்டி, இன்னும் வந்து நெகட்டிவ் போலாரிட்டி. ரெண்டோட வோல்டேஜும் சேமாக தான் இருக்கும். ஸோ கரண்ட் 2 பக்கம் வோல்டேஜ் சேமாக இருக்குன்னு என்ன ஆகாது, கிரவுண்ட் வழியாக நமக்கு எந்த கரண்ட்டும் போகிறது இல்லை. ஸோ 0 கரண்ட் தான் வந்து கிரவுண்ட் வழியாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் இதில் நமக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் நமக்கு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குமா. இப்போ இந்த பாசிட்டிவ் போலாரிட்டி கட் ஆயிருச்சு, ஃபால்ட் ஆயிடுச்சு, இந்த நெகட்டிவ் போலாரிட்டி மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்போ இந்த சிஸ்டம் என்னவா மாறிடும், மோனோபோலாராக மாறிடுமா. பைபோலார் என்ன சொன்னோம், 2 டிரான்ஸ்மிஷன் லைன் சொல்லிட்டோம். இந்த 2 டிரான்ஸ்மிஷன் லைனில் இன்கேஸ் ஏதாவது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் ஃபால்ட் ஆகிட்டுனா ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிரவுண்ட் என்னவா ஆக்ட் ஆகும், ரிட்டன் பார்த்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மெத்தட் தான் நமக்கு என்னது, மோனோபோலாரா. இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் மட்டும் ஃபால்ட் ஆச்சுன்னா இந்த பைபோலார் சிஸ்டம் என்னவா ஆக்ட் ஆகுது, மோனோபோலார் சிஸ்டமாக மாறி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்.
இன்கேஸ் இந்த மாதிரி மோனோபோலார் சிஸ்டம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பவர் ரேட்டிங் என்ன ஆகும், இங்கே நமக்கு 2 கண்டக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பவர் ரேட்டிங் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு கண்டக்டர் போயிடுச்சுன்னா ஒரே ஒரு கண்டக்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் என்ன ஆகும், நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுற பவரும் பாதியாக மாறிடும். ஏன்னா 2 லைன் யூஸ் பண்ணுறதுல ஒரு லைன் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா மீதி ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருக்குது. அதில் டிரான்ஸ்மிட் ஆகிற பவர் நமக்கு ஃபஸ்ட்டு பண்ணதோட பாதியாக சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி டிசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் பைபோலார் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். 2 கண்டக்டர் யூஸ் பண்ணுறோம், ஒன்று பாசிட்டிவ் போலாரிட்டி, இன்னொரு நெகட்டிவ் போலாரிட்டி. ரெண்டுலேயும் நமக்கு சேம் வோல்டேஜ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு கிரவுண்ட் வழியாக போகிற எந்த கரண்ட் ஃப்ளோ ஆக போகிறதுல 0 பொட்டன்ஷியலாக தான் கிரவுண்ட் வயரில் இருக்க போகுது. ஸோ ரிட்டர்ன் பாத் வந்து கிரவுண்டில் எந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால நமக்கு கரோஷன் ப்ராப்ளம் கிடையாது. கண்டக்டரில் இருக்க மட்டும்தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் ஏதாவது ஒரு கண்டக்டர் நமக்கு ஃபால்ட் ஆயிடுச்சுனாலும் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. இன்னொரு கண்டக்டர் ஒர்க் ஆகிறதுனால இது வந்து நமக்கு மோனோபோலார் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்படி நம்ம மோனோபோலார் சேஞ்ச் ஆச்சுன்னா பவர் ரேட்டிங் வந்து இனிஷியல் இருக்கிறத விட பாதியாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 2 கண்டக்டர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு கண்டக்டர் போனதுனால ஒரே ஒரு கண்டக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. பவர் ரேட்டிங் நமக்கு ஹாஃபாக சேஞ்ச் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமோபோலார் லிங்க். ஹோமோபோலார் லிங்க்னா நம்பர் ஆஃப் கண்டக்டர் எத்தனை கண்டக்டராலும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே சேம் போலாரிட்டியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம 2 கண்டக்டர் எடுத்திருக்கோம், ரெண்டுமே நெகட்டிவ் போலாரிட்டின்னு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கண்டக்டர் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே சேம் போலாரிட்டியாக இருக்கும். கிரவுண்டை வந்து ரிட்டர்ன் பார்த்தா யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஹோமோபோலார் லிங்க்ல இருக்க மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அதிகமான ஹை ரேட்டிங் நம்ம பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறோம், ஹை வோல்டேஜ் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண வரைக்கும் என்ன பண்ணலாம், இந்த ஹோமோபோலார் லிங்கை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய கண்டக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் கிரவுண்டை ரிட்டர்ன் பார்த்தா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ் பண்ணுற எல்லா கண்டக்டருமே சேம் போலாரிட்டியாக இருக்கும். இதுதான் ஹோமோபோலார் லிங்க். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹெச்விடிசி கன்வெர்ட்டர் ஸ்டேஷன். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, கன்வெர்ட்டர் சொல்லிட்டு அதில் என்னெல்லாம் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜென்ரேட்டர் ஸ்டேஷன் வர ஏசி வோல்டேஜை ஏசி பஸ் பார் மூலிமா நம்ம கன்வெர்ட்டர் கொண்டு வரோம். இங்கிருந்து வரதில் ஏசி ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும், ஷண்ட் கெப்பாசிட்டர், ரியாக்டிவ் எக்யூப்மெண்ட், ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும். இது என்ன பண்ணும், வர்ற ஏசி வோல்டேஜில் இருக்க ஹார்மானிக்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி பியூர் ஏசியை கொடுக்குது. அந்த பியூர் ஏசியை என்ன பண்ணுறோம், கன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்கும். கன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னது, இங்கே நமக்கு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்கிறோம். இது வர்ற ஏசி வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணி அண்ட் ரெக்டிஃபையர் கொடுக்குது. ரெக்டிஃபையர் என்ன பண்ணும், ஏசியை டிசியாக மாற்றுது. டிசியாக மாற்றி அவுட்புட்டில் இங்கே நமக்கு ரியாக்டர் அண்ட் டிசி ஃபில்டர் கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணும், அந்த டிசியில் இருக்க ஹார்மானிக்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி பியூர் டிசியாக கொடுக்குது. அந்த பியூர் டிசியை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் சிங்கிள் லைன் டயக்ராம் ஆஃப் ஹெச்விடிசி கன்வெர்ட்டர் ஸ்டேஷன். இதில் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுற எல்லா காம்பனன்ட்ஸை பற்றியும் கிளியராக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் என்னது, நம்ம ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் நம்ம ஜென்ரேட்டர் சொல்லியிருக்கோம். அந்த ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் வர ஏசி வோல்டேஜை கன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் மூலிமா யூஸ் பண்ணி வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று சர்ஜ் அரெஸ்டர். சர்ஜ் அரெஸ்டர்னா என்ன, ஏதாவது ஃபால்ட் கண்டிஷனில் இல்லை லைட்னிங் ஸ்ட்ரோக் வந்துச்சு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அன்வான்ட் கண்டிஷனில் ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுனா என்ன பண்ணும், அந்த வோல்டேஜ் அப்படியே அப்சர்வ் பண்ணி கிரவுண்டுக்கு கொடுத்துரும். இதுதான் சர்ஜ் அரெஸ்டரோட ஃபங்க்ஷன். ஃபால்ட்டி கண்டிஷனில் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று கன்வெர்ட்டர். கன்வெர்ட்டர்னா இங்கே என்னது, ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர் என்ன பண்ண போகுது, ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசி ரியாக்டர் அண்ட் டிசி ஃபில்டர். டிசி ரியாக்டர் டிசி ஃபில்டர் என்ன பண்ணும், ரெக்டிஃபையர்லேருந்து வர டிசியில் இருக்க ஹார்மானிக்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி பியூர் டிசியாக கொடுக்குது. அகைன் ஒரு சர்ஜ் அரெஸ்டர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஏசி சர்ஜ் அரெஸ்டர், இது வந்து டிசி சர்ஜ் அரெஸ்டர். சர்ஜ் அரெஸ்டர் தாண்டி டிசி பவரை டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். எதர் அது வந்து ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருக்கலாம், ஆர் டிசி கேபிள் அண்டர் கிரவுண்ட் சிஸ்டமாகவும் இருக்கலாம். அகைன் இது வரைக்கும் நம்ம இது வந்து நமக்கு சென்டிங் எண்டு, இதெல்லாம் நமக்கு டிரான்ஸ்மிஷன் பார்ட்டு. இந்த சைடு நம்ம ரிசீவிங் எண்டு. ரிசீவிங் எண்டில் அதே மாதிரி நம்ம சென்டிங் எண்டில் ஒரு செட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே செட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் நமக்கு ரிசீவிங் எண்டு சைடும் இருக்கும். சர்ஜ் அரெஸ்டர், டிசி சர்ஜ் அரெஸ்டர் அண்ட் டிசி ஃபில்டர். நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஏதாவது நம்ம கம்யூனிகேஷன் லைன்லேருந்து வர ஃப்ரீக்வன்சியால் இதோட ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதே மாதிரி டிசி ஃபில்டர், டிசி ரியாக்டரை வச்சு ஹார்மானிக்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு பியூர் டிசி என்ன பண்ணுறோம், கன்வெர்ட்டர் கொடுக்கும். இங்கே இருக்க கன்வெர்ட்டரோட நேம் என்னது, இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டர் என்ன பண்ணும், டிசியை ஏசியை கன்வெர்ட் பண்ணுது. சேம் சர்ஜ் அரெஸ்டர் இங்கே இருக்குது, டிசி சர்ஜ் அரெஸ்டர், இது நமக்கு ஏசி சர்ஜ் அரெஸ்டர். அகைன் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே இருக்க கன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஹை வோல்டேஜை லோ வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அந்த லோ வோல்டேஜ் என்ன பண்ணுறோம், ஷண்ட் கெப்பாசிட்டர், ஹார்மானிக்ஸ் ஃபில்டர். இங்கே நம்ம டிசியில் இருக்க ஹார்மானிக்ஸை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணோம். நம்ம கன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் வர அவுட்புட்லேருந்து ஏசி வோல்டேஜ் வரும் இல்லையா, அந்த ஏசி வோல்டேஜில் இருக்க ஹார்மானிக்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், ஷண்ட் கெப்பாசிட்டர், ஏசி ஹார்மானிக் ஃபில்டரை யூஸ் பண்ணி எல்லா ஹார்மானிக்ஸையும் அப்சர்வ் பண்ணிட்டு பியூர் ஏசி வோல்டேஜாக கிடைக்குது. இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கன்சூமருக்கு கொடுத்துக்கிறோம். இங்கே நம்ம 2 செட் ஆஃப் காம்போனன்ட்ஸை வந்து பேரலாக காட்டியிருக்கோம். இது வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட், இது இன்னொரு அரேஞ்ச்மெண்ட். ரெண்டையும் பேரலாக அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி தாங்க ஏசி பவரை ஜென்ரேட் பண்ணி டிசியாக டிரான்ஸ்மிட் பண்ணி அகைன் ஏசியாக மாற்றிக்கிறோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம
டிசி பவர் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். அதில் யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எது டவுட் இருந்தால் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.